திங்கட்கிழமை அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் நிலையில் அவரது பதவிக்காலம் இந்திய பொருளாதாரத்திலும் இந்திய பங்குச்சந்தையிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தற்போது தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிடக்கூடும் என சொல்லப்படுகிறது. உலகின் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாகவும் இராணுவ பலம் மிக்க நாடாகவும் அமெரிக்கா திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்க அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சிறிய கொள்கை மாற்றமும் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க டாலரை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என சொல்லப்படுகிறது. அவ்வாறு அமெரிக்க டாலர் வலுவடைந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவடையும். இவ்வாறு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடையும் போது இந்தியா இறக்குமதிக்கு அதிக தொகையை செலவிட நேரிடும். இது வர்த்தக பற்றாக்குறைக்கு வித்திட வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் முறையான வர்த்தக நடைமுறைகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். எனவே சீனா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் உயர்த்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இது இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ட்ரம்ப் நிர்வாகம் சீனாவிற்கு செல்லும் முதலீடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். வர்த்தக ரீதியாக ட்ரம்ப் அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு கொள்கையும் ஆசிய பொருளாதாரத்திலும் இந்திய பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அதிக வரியை விதித்தால் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீட்டை இந்தியா, வியட்நாம், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மாற்றுவார்கள். இதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பல்வேறு அமெரிக்க நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகள் நிறுவப்படும். ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய ஐபோன் உற்பத்தியை சீனாவில் குறைத்துவிட்டு இந்தியாவில் அதிகரித்து வருவதை உதாரணமாக சொல்லலாம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறுகிறார்கள் நிபுணர்கள். குடியுரிமை கொள்கையிலும் H-1B விசாவிலும் மாற்றத்தை கொண்டு வந்தால் அது இந்தியாவைச் சேர்ந்த தொழில் நிபுணர்களுக்கு பாதகமாக அமையலாம். இது இந்திய IT நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் செய்த முதலீடுகளை குறைத்து வருகின்றன. எனவே பங்குச்சந்தையை பொறுத்தவரை சிறிது காலத்திற்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மதிப்பீடு கொண்ட நிறுவனங்களை தேர்வு செய்து முதலீடு செய்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் முதலீட்டு நிபுணர்கள் சொல்கிறார்கள். ட்ரம்பின் வருகை சீனாவுக்கு நெருக்கடியையும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றே நம்பப்படுகிறது.